வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 90. ஈதற்குச் செய்க பொருளை அறநெறி செய்தற்குச் செய்க பெருநூலை யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை இம்மூன்றும் இருள் உலகம் சேராத ஆறு. விளக்கம். செல்வத்தை தேவை உள்ளவருக்கு தந்து உதவுவதும் அறநெறிகள் தரும் நூலை உருவாக்கி வைப்பதும் அருள் தரும் சொற்களை மட்டுமே சொல்லுவதும் ஆகிய இம்மூன்றும் நரக உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லாது. நயம்பட உரை என்கிறார் ஔவை. பேசும்போது நம் கருத்தை அழுத்தமாக, துல்லியமாக, இனிமையாக வெளிப்படுத்துவதே நன்மை தரும். தன் நண்பர் ஒருவரை காண அவரின் இல்லத்திற்கு சென்றிருந்தார் அந்த மனிதர். கதவை திறந்த நண்பரின் மகன், வணக்கம் அங்கிள், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அழகாக கேள்வி கேட்க இவர் ஒரு கணம் அசந்தே போனார். அந்த பிள்ளைகளுக்கு 10 வயதுதான் இருக்கும். இவர் உடனே, நான் உன் தந்தையின் நண்பன், நேற்று உன் தந்தையை சந்தித்தேன், இன்று வீட்டிற்கு வரச் சொல்லியிருந்தார் என்று சொன்னதும், ஓ நீங்கள் தானா அது, அப்பா நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார், இதோ இப்போது வந்து விடுவார், நீங்கள் உள்ளே வந்து அமருங்கள் என்றான். அப்பாவும் அம்மாவும் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள், இன்னும் 10 நிமிடத்தில் வந்து விடுவார்கள் என்று கூறி அவருக்கு குடிக்க நீரும் கொண்டு வந்து தந்துவிட்டு அவருக்கு அடுத்து இருந்த நாட்களில் அமர்ந்து வீட்டுப்பாடம் செய்ய ஆரம்பித்தான். அவன் செயல்கள் அத்தனையும் அவரை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. அவன் சொன்னது போலவே சற்று நேரத்தில் கணவனும் மனைவியும் கோவிலிருந்து திரும்பி வந்து மகனின் நெற்றியில் திருநீறு வைத்துவிட்டு நண்பனின் மனைவி, இவரை நன்றாக இருக்கிறீர்களா என்று நலம் விசாரித்தாள். ஏதாவது சாப்பிடச் சொல்லி இருவரும் வற்புறுத்த, தேநீர் மட்டும் போதும் என்று இவர் கூறிவிட்டு வந்த வேலையை பற்றி பேச ஆரம்பித்தார். தேநீர் அருந்து முடிந்துவிட்டு வந்த விஷயத்தையும் பேசி முடித்தவர் மனதுக்குள் உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டே விட்டார். உன் மகனுக்கு என்ன 10-11 வயது இருக்குமா? எப்படி இந்த வயதில் இவ்வளவு பணிவு, இவ்வளவு அழகான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவது என்று அவனுக்கு எவ்வாறு கற்பித்தாய் என்று கேட்டார். அவரோ சிரித்துக்கொண்டே, அதற்கு காரணம் நாங்கள் அல்ல, எங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள் இப்போது தீர்த்த யாத்திரைக்கு சென்றுள்ளார்கள் என்று கூறினார்கள். என் மனைவியின் பெற்றோர்களும் என் பெற்றோர்கள், நாங்கள் 3 குடும்பமும் இந்த வீட்டில் ஒன்றாகத்தான் வசிக்கிறோம். மூத்தவர்கள் கட்டுப்பாட்டில் என் மகன் வளர இந்த மொழியும் பணிவும் இந்த பாசமும் அவனுடைய இயல்பான குணமாகிவிட்டது. நேரம் தவறாமை, விளையாட்டு, படிப்பு என்று பள்ளியிலும் நிறைய பரிசுகள் பெற்றுள்ளான். இவை அத்தனைக்கும் காரணம் எங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களே என்று கூறி அன்புடன் சொன்னார். இதை கேட்ட நண்பர் தன் மனதிற்குள், செல்லம் கொடுத்து பிள்ளையை கெடுத்து விடுவார்கள் என்று பயந்து தன் தாய் தந்தையை அழைத்துச் சென்று கிராமத்தில் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று நினைத்து வருந்தி இருப்பார் தானே. இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை. இனிமையான சொற்கள், மேன்மையான குணம் மூத்தவர்கள் உடனிருக்க வாழ்வில் நிரந்தரம். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.